லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். அமைதியா இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. அங்கிருந்து சத்தமெல்லாம் போடக்கூடாது. பேசுறவன் வைகோ, தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில போராட்ட களங்களை மட்டுமே பார்த்துட்டு வந்தவன். அமைதியா போயிரு, திரும்பி போயிரு, வண்டியை திருப்பிட்டு அப்படியே போயிரு. இங்க சேட்டையெல்லாம் செய்ய முடியாது. ஆமா, மரியாதையா போயிரு. என்னை பொறுத்தமட்டிலே ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அமைதியை விரும்புகிறவன். அதே நேரத்தில் எந்த ஆபத்துக்களையும் பற்றி என் வாழ்க்கையில் என்றைக்கும் கவலைப்பட்டவன் கிடையாது. போராட்ட களத்திலேயே வாழ்ந்தவன். குற்றாலத்தை அருவி கூட்டுகிற போது மழை துளிகள் விழுவது போல இன்று பன்னீர் துளிகளாக மழை துளிகள் விழுந்து பெருமைகளை உணர்ந்திருந்த நான் இங்கே அகரயில் பாதை திட்டம் பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது என்று மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்ட நிலையில், இந்த திட்டம் இனி வராது என்று சொல்லப்பட்ட நிலையில் நான் வாதாடியதன் காரணமாக என்னை மிகவும் நேசித்த அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடம் உரிமையோடு எதையும் கேட்டு பெறுகின்ற நட்பை நான் பெற்றிருந்ததன் காரணமாக இது பொருளாதார ரீதியில் சாத்தியமில்லை என்று விருதுநகர் கோயிலோன் இந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டது தவறு. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கூறியதை அவர் ஏற்றுக்கொண்டு ரயில்வே அமைச்சர் நிதிஷ்குமாரை அழைத்து இந்த திட்டத்திற்கு இந்த பட்ஜெட்டிலேயே அறிவித்து விடுங்கள் என்று சொல்ல, பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பிறகு முதல் தடவை 35 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்ட நிலையில் சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர், தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர், அவர் மலையாள தேசத்தைச் சேர்ந்தவர், கேரளத்தைச் சேர்ந்தவர். அவர் திருவனந்தபுரத்திலே போய் ஒரு பேட்டி கொடுத்தார். இந்த திட்டம் கோயிலோன் விருதுநகர் திட்டம் மாற்றி சொன்னார். விருதுநகர் கோயிலோன் என்பதை மாற்றி கோயிலோன் விருதுநகர் திட்டம் கோயிலோனிலிருந்து கொல்லத்திலிருந்து தொடங்கப்படும் என்று பேட்டி கொடுத்ததை நான் பத்திரிகையில் படித்த மாத்திரத்தில் ஆத்திரமடைந்து அவரை தொலைபேசியில் அழைத்து, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது கொல்லத்திலே தொடங்க போகிறோம் என்று, நான் இந்த பிரச்சனையை அமைச்சரிடமே கொண்டு செல்வேன் என்று 3ஆம் நாள் ரயில்வே அமைச்சர் நிதிஷ்குமாரிடம் இதை சொன்ன மாத்திரத்தில் அவர் வெகுண்டு ஆத்திரமடைந்து, இந்த திட்டத்தை உங்களுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் வாஜ்பாய் சொன்னதனால் தான் நான் பட்ஜெட்டிலே சேர்த்தேன். இதை எப்படி கொல்லத்திலே இருந்து தொடங்குவேன் என்று ஜிஎம் சொல்லலாம்? நாளை 11 மணிக்கு என்னுடைய அறையில் ரயில்வே போர்டு மெம்பர்கள் 2 பேரும் சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜரும் ஆஜராக வேண்டும். வைகோ, நீங்களும் வந்து விடுங்கள் என்று சொன்னார். நாங்கள் போன போது அவர்களை வைத்துக் கொண்டு ஜிஎம்மிடம் சொன்னார், இந்த திட்டமே நண்பர் வைகோவினுடைய முயற்சியினாலே கொண்டு வரப்பட்டது. விருதுநகரிலே இருந்து தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த விருதுநகரிலே இருந்துதான் திட்டம் தொடங்கப்படும், அதை நான் அறிவிக்கிறேன் என்றவுடன் அவர் ஒரு ரயில்வே போர்டு மெம்பர் சொன்னார், நீங்க 35 கோடி தானே இந்த வருஷம் அலாட் பண்ணியிருக்கீங்க, இது 30 வருஷம் ஆகும், திட்டம் நிறைவேற 40 வருஷம் ஆகும் என்றார். உடனே அவர் கோபம் வந்து விட்டது. ஈஸ்டர்ன் ரயில்வே மிச்சம் இருக்கிற படம், வெஸ்டர்ன் ரயில்வேல மிச்சம் இருக்கிற படம், சென்ட்ரல் ரயில்வேல மிச்சம் இருக்கிற படம், அத்தனை பணமும் விருதுநகர் கொல்லம் திட்டத்துக்கு மடைமாற்றப்படும், ஒதுக்கப்படும். 2 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். அகல ரயில் பாதையிலே ஓடுகிற ரயிலிலே பயணம் செய்கிற பயணிகளுக்கு சொல்வேன், இனி செங்கோட்டை ரயில்வே நிலையமும் மேம்படுத்தப்படும், தென்காசி ரயில்வே நிலையமும் மேம்படுத்தப்படும். மதித்து கேட்பதற்கு இன்றைக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். வருகிற நாட்களில் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் அதை தெரிவிக்கிறேன். வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற என் ஆர்வீர் தம்பி திமுர் ராஜேந்திரன் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அவரை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மணவிழா நிகழ்ச்சியில் அவர் பேசுவதை கேட்டேன். அற்புதமாக இந்த மாணவன் பேசுகிறானே என்று அருகிலே அழைத்து, தம்பி உனக்கு எந்த ஊர் என்று கேட்டேன்.
எங்கே படிக்கிறாய் என்று கேட்டேன். நான் பசுமன் தேவர் கல்லூரியிலே, நீலியல்லூர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். படித்து முடித்து MA முதுகலை பட்டமும் பெற்றதற்கு பிறகு அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்தது, நல்ல சம்பளமும் கிடைத்தது. இன்றைக்கு அதில் நீடித்தால் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் அவர் பெறுவார். ஆனால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக சிவகாசியில் இருந்த காரணத்தால் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர உதவியாளராக என்னிடம் வந்து சேர்ந்தார். காலை முதல் இரவு வரை நூற்றுக்கணக்கானவர்கள், எந்த கட்சி, எந்த ஜாதி, என்ன மதம் நான் பார்த்ததே கிடையாது. பரம ஏழைகளாக வருகிறவர்கள். என்னுடைய பழக்கமே என்ன தெரியுமா? வீட்டுக்கோ என் அலுவலகத்துக்கோ பார்க்க வருகிறவர்கள், காரிலே வருகிறவர்களை நான் முதலில் சந்திக்கவே மாட்டேன். நல்ல ஆடை அடித்துக் கொண்டு, ரொம்ப நேர்த்தியாக உடை உடித்துக் கொண்டு, செல்வ செருக்கோடு வருகிறவர்களை நான் உடனே பார்க்க மாட்டேன். கந்தல் ஆடை அணிந்து வருகிறவன், அழுக்கு வேட்டி கட்டி கொண்டு வருகிறவன், திமுக கழகத்தின் போராட்ட களங்களிலே சிறைச்சாலையிலே இருந்து வாடியவன், அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்து அவர்கள் கோரிக்கையை கேட்டு அதற்கு பின்னர் நேரம் இருந்தால்தான் இந்த பரும் வசதி படைத்தவர்கள் நினைத்தால் எந்த மந்திரியும் எங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த ஏழைகள் எப்படி பார்க்க முடியுமா? இது என்னுடைய பழக்கம். அப்படி கொடுக்கப்படுகின்ற ஸ்டாலின் அவர்களிடம் பற்றி எத்தனை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டங்களை நாடே வரவேற்கிறதே. இந்தியாவிலே உள்ள அத்தனை மாநிலங்களும் வரவேற்கின்றது. தொலைவிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, நான் வருகிற போது உங்கள் கட்சியின் சின்னத்தை என்னை பார்த்து காட்டினீர்களே, அந்த நண்பர்களுக்கு சொல்வேன், தொலைவிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு, வைகோ சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிறவன் அல்ல. என் வாழ்க்கையே போராட்ட களம். இதுவரை 5.5 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். எல்லோரும் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, மிஸ்டர் ஸ்டாலின், நாங்கள் உங்களை பின்பற்ற விரும்புகிறோம். நீங்கள் நிறைவேற்றிய திட்டங்களை எங்கள் மாநிலங்களிலே நிறைவேற்ற முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னபோது நான் பெருமைப்பட்டேன். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் பின்பற்றுவோம் என்று பிற மாநிலங்களிலே இருந்து வந்த தலைவர்கள் சொல்லுகிறார்களே என்று நான் பெருமைப்பட காரணம், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான திட்டங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம். சகோதரிகளே, நீங்கள் எந்த ஊருக்கு பயணிக்க வேண்டுமானாலும், எந்த பேருந்தில் ஏறினாலும் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்கலாம் என்கிற இந்த திட்டத்தை இந்தியாவில் எந்த மாகாணத்திலாவது எந்த அரசாவது நிறைவேற்றி இருக்கிறதா? அந்த தகுதியோடு தான் உதயசூரியருக்கு இங்கே ஓட்டு கேட்க நாங்கள் முனைந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள், நல்ல மாடி வீடுகளிலே பண வசதியோடு இருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகள் நல்ல காலை சிற்றுண்டிய அறிந்துவிட்டுத்தான் பள்ளிக்கூடம் செல்வார்கள். ஆனால் ஏழை தாய்மார்கள் காலை முதல் மாலை வரை உழைத்தால் தான் 3 வேளை உணவு. ரஞ்சிநாதன் மணியாச்சி ஜங்ஷனில் கலெக்டர் ஆசை நெஞ்சுக்கடியாக துப்பாக்கி சுட்டுவிட்டு பிறகு தன்னை கைது செய்து கொண்டு போய் சித்திரவதை செய்யக்கூடும் என்ற நிலையில் தானும் தற்கொலை செய்து கொண்டான். இந்த சம்பவம் நடந்த அன்று பாவு சிதம்பரம் பிள்ளை, வீர சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் தமிழ்நாட்டு ஜெயிலில் இல்லை, கேரளத்திலே கண்ணனூர் சிறையிலே இருந்தான். கண்ணனூர் சிறையில் கட்டான் தரையிலே படுத்து அவர் பிள்ளைக்காரன், மிஸ்டர் பிள்ளை கலெக்டர் ஆசை உனக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த படுவாவிதானே என்னை இந்த ஜெயிலுக்கு அனுப்பியவன் என்று பதில் சொன்னான். இன்றைக்கு ஒரு வாலிபன் மணியாச்சி ஜங்ஷனில் கலெக்டர் ஆசை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போனான். இதை சொன்ன மாத்திரத்தில் ஆங்கிலத்திலே அழகான புலமை பெற்றவர் பாவு சிதம்பரம் பிள்ளை. நல்லதே நவீன்ராய், அவர் கவிதை சுயேட்சை எழுதியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார், நல்லதே நவீன்ராய், நல்ல செய்தி சொன்னப்பா என்று சொன்னவுடன் அவனுக்கு வந்து ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. அவர் சொன்னான், உனக்கு என்ன இருந்தால் நல்ல செய்தி என்று சொல்வாய், உனக்கு இந்த வருஷம் மாடரேஷன் கிடையாது. ஜெயில மாடரேத வாஞ்சிநாதன் சிலை வடிவத்திலே இருக்கிறாரே, அந்த வாஞ்சிநாதனுடைய காலடிகள் பட்ட மண்ணில் தான் இந்த வைகோ இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக இடைவிடாது போராடி இருக்கிறேன்.
ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை தூத்துக்குடி மண்டலத்தையே நச்சுக்காற்றுக்கு ஆளாக்கி புற்றுநோய்க்கு பலரை ஆளாக்கி விவசாயத்தை பாழாக்கி மீனவர்கள் வாழ்வையும் சிதறடித்து விடும் என்பதால் இடைவிடாது 12 ஆண்டுகள் போராடினேன். எண்ணற்ற போராட்டங்கள் பிறகு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். முன்னாள் முதலமைச்சர் நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்கிழிய பேசுகிறீர்களே, உங்களை கேட்கிறேன். 13 அப்பாவிகள் கோரமாக படுகொலை செய்வதற்கு யார் காரணம்? ஸ்டெர்லைட் நிர்வாகம் காரணம் இல்லை. ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய எடுபடி அஜெண்டாக வேலை பார்த்த எடப்பாடி பழனிசாமி காரணம் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அந்த சம்பவம் நடந்த 6 மணி நேரத்துக்குள்ளாக நான் தூத்துக்குடிக்குள்ளே போனேன். அழுது புலம்பி முட்டி மோதி சுவற்றிலே முட்டி மோதி கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருந்த தாய் தகப்பன், எங்களுக்கு ஒரே பெண் பிள்ளை ஸ்னோலின், 10ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண்ணை நெற்றியில் கொண்டு பாய்ந்து மண்டை சிதறி மூளை மண்ணில் விழுந்ததே. ஐயா, நாங்க என்ன பாவம் செய்தோம்? இப்படி கொடுமையாக சுட்டுக் கொண்டு விட்டானே. அடுத்த தெருவிலே மீனவர்கள், அங்கே ஜான்சி என்கிற ஒரு சகோதரி தூக்குவாளியிலே பிள்ளைக்கு சோறு கொண்டு போ நடப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். யூ ஆர் எ கில்லர், நீ அந்த கொலைக்கு காரணமானவன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். யமராஜும் பென்னிக்ஸும் தகப்பனும் மகனும் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனிலே சித்திரவதை செய்யப்பட்டு அதற்கு பிறகு குற்றுயிரும் குறையுருமாக கோயில்பட்டி கிளைச்சிறையிலே அடைக்கப்பட்டு அங்கிருந்து தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டு 3ஆம் நாள் இறந்து போனார்களே, அந்த படுகொலைக்கும் நீங்கள் ஆட்சி நடத்திய அந்த துறைத்தனம் தான் காரணம், அந்த காவல்துறை தான் காரணம். நீங்கள் இதை பற்றி பேச இப்பொழுது வேடநத்தத்திலே ஒரு பெண் பிள்ளை 11ஆவது படிக்கிற பெண் பிள்ளை கொடூரமாக நாசமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாள் என்று கேள்விப்பட்டு நான் சென்றேன். அந்த ஊரிலே சில கட்சி தலைவர்களை உள்ளே வரக்கூடாது என்று நுழைய விடவில்லை. ஆனால் நான் போனேன். அவர்கள் இவன் பொதுவாள், இவரை எந்த இடத்துக்கு வரலாம். இன்னும் சொல்ல போனால் விருதுநகர் மாவட்டத்திலே சாதி கலவரம் நடந்த போது தேவர்குல மக்களும் தேவேந்திரகுல மக்களும் மோதிக்கொண்ட தருணத்தில் நான் சென்றபோது 2 தரப்பிலும் என்னை ஊருக்குள் அழைத்துக் கொண்டு போய் மந்தையிலே மடத்திலே உட்கார வைத்து, வைகோ பொதுவானவன், எல்லோருக்கும் பொதுவானவன், அவன் நியாயத்துக்காக பாடுபடுகிறவன் என்ற வகையில் அமைதியா இருக்கணும், தெரிஞ்சுக்கோ, அங்கிருந்து சத்தமெல்லாம் போடக்கூடாது, பேசுறவன் வைகோ தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில போராட்ட களங்களை மட்டுமே பார்த்துட்டு வந்தவன், அமைதியா போயிரு, திரும்பி போயிரு, வண்டியை திருப்பிட்டு அப்படியே போயிரு, இங்க சேட்டையெல்லாம் செய்ய முடியாது. ஆமா, மரியாதையா போயிரு. என்னை பொறுத்தமட்டிலே ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன், நான் அமைதியை விரும்புகிறவன். அதே நேரத்தில் எந்த ஆபத்துக்களையும் பற்றி என் வாழ்க்கையில் என்றைக்கும் கவலைப்பட்டவன் கிடையாது. போராட்ட களத்திலேயே வாழ்ந்தவன். இன்னும் சொல்ல போனால் ராமாபக்கத்திலும் ராணுவம் என்னை சுற்றி வளைத்த போதும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நின்று அந்த ராணுவத்தின் பிடிவிலே இருந்து வளையத்திலே இருந்து தப்பி வந்தவன். வாழ்க்கையே போராட்ட களமாக்கி கொண்டவன். நான் மக்களுக்காக பாடுபடுகிறவன், செந்தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபடுகிறவன். அந்த வகையில் தான் வேடசங்கத்திலே அழைத்துக் கொண்டு போன போது அந்த வீட்டிலே கழிப்பறை கிடையாது, அந்த வீட்டிலே ஃபேன் கிடையாது, கட்டில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவமதித்த பெற்றோரை அனுப்பியது. ஆனால் அதற்கு பிறகு இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னரும் அவர்தான் முதலமைச்சராக நீடிக்கப் போகிறார். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. 180 இடங்களுக்கு மேல் 200 இடங்களை அடுத்து திமுக கூட்டணி ஜெயிக்கும். திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். டிஎம்கே will form its own government on its own. தன்னுடைய பெரும்பான்மையிலேயே அது ஆட்சி அமைக்கும். நீங்கள் கொண்டு வருகிற சட்டம் இனிமேல் இப்படி பெண்களை நாசப்படுத்தி பலாத்காரம் செய்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி அப்படிப்பட்ட படுகொலையை செய்கிற எவனும் வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் இருக்க வேண்டும், வெளியே வரவே கூடாது. 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அவருக்கு விடுதலை இருக்கக்கூடாது. லைஃப் லாங் சென்டென்ஸ்.
வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு தண்டனை என்ற சட்டத்தை கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை நீக்கப்பட்டவன் தான். தனி ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தி வந்தான். எப்படி இன்றைக்கு உதயசூரியன் வந்து ஓட்டு கேட்கிறாய்? பதில் சொல்ல கடமைப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவோம் என்று ஒரு உள்துறை அமைச்சர் மமதையோடு மண்டை கொழுப்போடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு பேசிய காரணத்தால் திராவிட இயக்கம் என்ன சாதாரண இயக்கமா? இந்த தமிழ்நாட்டிலிருந்து அதை பிடுங்கி எறிந்து விடுவோம் என்று உள்துறை மந்திரி எப்படி பேசலாம்? தோற்கடிப்போம் என்று சொல். திமுக கழகத்தை தேர்தல் களத்திலே முறியடிப்போம் என்று சொல். சபாஸ், அதை உனக்கு ஜனநாயக உரிமை. ஆனால் ஒரு இயக்கத்தை, நூற்றாண்டை நெருங்க போகிற ஒரு இயக்கத்தை வேரோடு பிடுங்கி எரிந்து விடுவோம் தமிழ்நாட்டில் இருந்து கோட்சேயின் கூட்டமாக சொல்வது, கோட்சேக்கு சிலைக்கு மாலை அடிக்கிற கூட்டமாக சொல்வது, காந்தியடிகள் போல பொம்மை செய்து அதை மேடையிலே வைத்து சுட்டு பார்க்கின்ற அந்த கூட்டமாக சொல்வது. ஆகவேதான் நாங்கள் ஆலயங்களுக்கு விரோதி அல்ல. ஆலயங்களின் மூலஸ்தானத்து சிற்பங்கள் அமெரிக்காவுக்கு, பெஸ்டிவல் ஆஃப் அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட இருந்தபோது பெரியவாள் காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவாள், இடையிலே வந்தவர்களை சொல்லவில்லை, இடையிலே வந்தவர்களை நான் மதிப்பதும் இல்லை. அந்த காஞ்சி பெரியவாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார், இந்த சிலைகளை நீங்கள் அனுப்பாதீர்கள். வெளி கால் பட்டுவிட்டால் தொட்டு கும்பிடுகிறவன் தான் மக்கள். காம்பவுண்ட் சோர்ல கால் பட்டா கூட தொட்டு கும்பிடுகிற பக்தி உணர்ச்சி இருந்த மக்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய கோயில்களின் மூலஸ்தான சிற்பங்களை நீங்கள் எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் என்று கேட்டபோது கலாச்சார அமைச்சராக இருந்த ஒரிசா மன்னர் மரபிலே வந்த சிங்தேவ் சொன்னார், those idols have been insured. நாங்க இன்சூரன்ஸ் செய்திருக்கிறோம் என்று சொன்னார். உடனே கேட்டேன், இந்த சம்பவத்தை சொன்னேன் அல்லவா, எதற்காக இப்படி வந்தா என்கிற போது ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். திராவிட இயக்கத்தை அழிப்போம் என்கிறாரே, இந்த நாடி நரம்பிலே ஓடுகிற ரத்தத்தில் குருதி ஓட்டத்தில் திராவிட இயக்கமும் தமிழ் உணர்ச்சியும் இந்தி எதிர்ப்பு உணர்ச்சியும் இரண்டர கலந்திருக்கிறது என்ற தகுதியுடையவனாகிறான். தோழர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவு செய்தேன். கோவை விமான நிலையத்திலே வந்து இறங்கிய தளபதி ஸ்டாலினை நான் போய் பார்த்து கை குலுக்கினேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். என்னென்ன என்றார், திமுக கழகத்தோடு உடன்பாடு வைக்கிறான், முடிவு செய்து விட்டேன். தலைவர் கேட்டார், ரொம்ப சந்தோஷப்படுவார். போய் சொன்னார். மூன்றாம் நாள் என்னை அழைத்தார். தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. சைகையாலே சொன்னார், கூட்டிட்டு வாங்க, நீங்க வாங்க வீட்டுக்கு. கோபாலபுரம் வீட்டில் எந்த படிக்கட்டுகளிலே ஏறி இறங்கினேனோ அந்த படிக்கட்டுகளிலேயே அவரோடு சென்ற போது பக்கத்தில் காதோரம் சென்று கலைஞருடைய காதுகளில் ஸ்டாலின் சொன்னார், அப்பா வைகோ வந்துட்டாருப்பா, உங்களை பார்க்க வந்திருக்காருப்பா என்று சொன்னவுடன் புருவங்களை உயர்த்தி கண்களை அகலத்தில் இருந்த போது அதிலே ஒரு கலக்கம் காணப்படுவதை உணர்ந்த நான் மிகுந்த மனம் உடைந்தவனாக அவர்கிட்ட சொன்னேன், 30 வருஷம் உங்க பக்கத்திலே இருந்தேன், எல்லா போராட்ட கழகங்களையும் ஜெயிலுக்கு போனேன், உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் மீது ஒரு துரும்பு கொள்ள விடாமல் நான் இருந்தேன். இனி அப்படித்தான் தம்பிக்கும் தளபதிக்கும் வைகோ பக்கபலமாக இருப்பார் என்று சொன்னேன். அவர் அப்படியே 2 கைகளையும் என்னை நோக்கி நீட்டினார். நான் என் கரணங்கள் 2ஐயும் நீட்டி அந்த கைகளை பற்றி கொண்டேன். அவர் கண்கள் கலங்குவதைக் கண்டு என் கண்களிலும் கண்ணீர் பொங்கி வழிந்தது. இதை அப்படியே திருச்சியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் தளபதி ஸ்டாலின் நடந்ததை அப்படியே சொன்னார். இப்பொழுது கையெழுத்திட போனேன் அல்லவா உடன்பாட்டில், அப்பொழுதும் சொன்னார், அப்பாட்ட கொடுத்த வாக்கை அப்படியே காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நாங்க திமுகவில் எல்லாரும் நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம் என்று சொன்னார். அதுதான் மனதார நம்புகிறேன். என்னுடைய தம்பியை திமு ராஜேந்திரனை இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே உதயசூரிய சின்னத்தில் வேட்பாளராக நாங்கள் உங்களை நம்பி நிறுத்தி இருக்கிறோம். தாய்மார்களே, எவ்வளவோ வேலை இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இந்த எளியவன் பேச்சை இவ்வளவு நேரம் அமைதியாக நீங்கள் கேட்டதற்கு உங்கள் காலடிகளிலே என்னுடைய நன்றியை வைத்து, வெல்க உதயசூரியன், வாழ்க திராவிடர் இயக்கம். நன்றி, வணக்கம். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.